நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு நாலு நாலு 4 மணி நேரம் ஒரு 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ ஆகிட்டு இருக்கு. நம்ம அவங்களுடைய தொடர்பை நம்ம துண்டிட்டு இருக்கோம். பழைய நண்பர்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அவங்க கனெக்ஷன் வச்சுன்னு இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் நம்ம அதெல்லாம் நினைப்போம். நம்ம நண்பர்கள் கூட பழகிய அந்த நினைவுகள் வந்து ரொம்ப அன்பாக இருக்கும், பாசமாக இருக்கும், நேசமாக இருக்கும், கருணையாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், நிறைய இருக்கும். ஒன்று நண்பனுக்கு எதனா ஆகிட்டா உயிரை விடுவான். அதுமாரி அந்த நண்பன் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கடைசி நேரத்தில் 70 வயசு 80 வயசு இல்லை 300 வருஷம் இருக்கும்போது 300 வயசு வரைக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் வருது. ஆஹா, இவ்வளோ ஃப்ரெண்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கடைசி வரைக்கும் அவங்க கூட நம்ம பழகிருக்கலாம், கடைசி வரைக்கும் அவங்க தொடர்பு கனெக்ஷனை நம்ம விட்டுறக்கூடாது, அவங்க தொடர்ந்து நம்ம அவங்க புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும், அவங்களாம் பேசிக்கொண்டே இருக்கணும், அந்த நட்பெல்லாம் நம்ம எழுந்துட்டோமேன்ட்டு அந்த ஃபீலிங் வருது. ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு, அப்பாவுக்கு ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இந்த பையன் பெரிய பையனும் சின்ன பையனும் தெரியல. அந்த பையன் வந்து ரொம்ப நாள் பேசாதுன்னு இருக்கான். அப்பாண்ட ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது சரி, அப்பா உடம்பு சரியில்லையே, இருக்கும் இப்போ அம்மா சொல்லி ஏதோ போன்னு சொல்லிக்கிறாங்க, போயிருக்கான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். அது கிட்ட போறேன் அவர் பார்க்குறாரு. ரொம்ப நாள் ஆச்சு பேசி, எவ்வளோ வருடங்கள் ஆச்சு. ஆனால் அந்த வருடங்கள் கிட்ட போயிட்டு பேசலான்ட்டு போகிறான். அவரும் அவளை பையன் வந்துட்டானே பேச போகிறோம் அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு கிட்ட போகிறான். இவனும் கிட்ட போகிறான். அவரு கிட்ட அந்த தலையை தூக்குறாரு, பையன் வந்துட்டானே அப்படின்னு. தழுவலாம், பிடிக்கலாம், அவனை முத்தமிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ ஆசை அவருக்கு, பாசம். ரொம்ப நாளுக்கு நம்ம பேசுகிறாங்க. கிட்ட போகிறான் அவ்வளோ கிட்ட. அவரும் தலையை தூக்குறாரு, அந்த தலை அப்படியே விழுந்துருக்கு. எதுவும் சொல்ல வந்திருக்காரு, அதுவும் முடியல. அதனால தான் நம்ம வந்து பெற்றோர்களுக்கு வந்து சண்டை போட்டுக்கலாம், அது எப்படி தான். ஆனால் உறவினில் பகை, பகைனில் உறவு, வள்ளலார் சொல்றாரு. அதனால யாராக இருந்தாலும் சண்டை போடணும், பேசணும், மறுபடியும் பேசணும், விட்டுற முடியாது. லைஃப் ஒரு வாட்டி தான் இல்லை. அந்த மரணமில்லா பெருவாழ் வாழறதுக்கு வாழ்க்கை இருக்குது. அதை கடைப்பிடிச்சா நம்ம வாழலாம், இன்னும் நல்லா ஆரோக்கியமாக என்றும் இளமையோடு வாழலாம். ஆனால் அது கடைப்பிடிக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம அப்பாண்ட அவ்வளோ துணிஞ்சு நம்ம பேசும்போது